என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரைக்கும் பொருளாதார வாழ்க்கையில் இன்னொரு பெரிய மாற்றங்கள் இல்லைன்னா தயவு செய்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த ரிசல்ட் பெருகுவதாக. இன்றைக்கு நான் அந்த விஷயத்தை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் டு ரிலீஸ் த ப்ராஸ்பரிட்டி. ஆமேன், ஆமேன். ஒரு தலைவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஐஸ்வர்யமாகுவதற்கான வழிகளை சொல்லித்தர வேண்டும் வேண்டும் வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு தலைவனாக இருந்து நீங்கள் என்ன செய்யணும்னா பொருளாதாரத்தில் வளருவதற்கான வழிகளை ஒரு நல்ல அன்போடு கூட சொல்லித்தர வேண்டும். அந்த இடத்துல பட்டும் படாமல் நான் பேசிக்கொண்டது சமீபத்தில் ஒரு வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. A leader must teach to his people how to be prospered. அது நிச்சயமாய் நம்மை வளர்க்கக்கூடியதாய் இருக்கும். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம் செயல்களால் வருவது அல்ல. ஆனால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு செயலும் தேவன் சொல்லுகிற விஷயங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்ட விழுக்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். கையை தூக்குனா மோசே, அது செங்கடலில் ரெண்டாக பிரிக்கலை. செங்கடல் ரெண்டாய் பிளந்தது தேவனுடைய வல்லமை. ஆனால் இவன் கையை நீட்டினது அந்த வல்லமையை ரிலீஸ் பண்ணியது. ஸோ செங்கடலில் ரெண்டாக பிளந்து இவனுடைய கிரியை கிடையாது. கிரியைனா வாளியில் தண்ணியை மோந்து வெளியே ஊற்றிருக்கணும், அதுதான் கிரியை. இது இட்ஸ் ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், இட்ஸ் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அந்த விசுவாசத்தில் அந்த குச்சை நீட்டினோன்னு தண்ணி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்கள். ஸோ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், வேலை வேற, கிறிஸ்துவுக்குள்ளான வேலை வேற. கிறிஸ்துவுக்குள்ளான வேலை என்றாலே அது என்ன தெரியுமா? என்ஜாய்மெண்ட். ஆமென் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். இங்கே பாருங்கள், ஒர்க்கு வேற, என்டர்டெயின்மெண்ட் வேற. ஒர்க்கு வேற, ஹாபி வேற. ஒர்க்கு வேற, தர்ஸ்ட் வேற. ஒர்க்கு வேற, ஹங்கர் வேற. பசி வேற. பசிக்கு சாப்பிட்றோமே அது வேற, அது வேலை கிடையாது. தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோமே அது வேலை கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி பார்க்குறோமே அது வேலை கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு டென்னிஸ் விளையாடுறோமே ஹாபி, அது வேலை கிடையாது. இதெல்லாம் வேலை கிடையாதுன்னா ஊழியமும் வேலை கிடையாது. இது இன்னர் தர்ஸ்ட், இன்னர் பேர்டன். இது என்னுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடை செய்கிற எதுவுமே வேலை கிடையாது. பிடிக்காமல் செய்வது மட்டும்தான் வேலை. இங்கே நீங்கள் பிடிச்சு ஒன்று செஞ்சீங்கன்னா அது கிறிஸ்துவுக்குள்ளான வேலை. கைத்தடுங்க ஒருவருக்கு. ஆமென், ஆமென். இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்ன இது வேலையாக நினச்சா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை வேலை நான் சொல்ல முடியுமா? இந்த வேலைக்கு பேர் என்னதுமா? கிறிஸ்துவுக்குள்ளான வேலை. கிறிஸ்துவுக்குள்ளான வேலைன்னா என்ஜாய் பண்ணி செய்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் செய்கிற எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளான வேலை தான். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். So when God says something to do, when you do it, it will open the fountain. It will release the fountain. தேவன் ஊற்றுகளை அடைத்து வைக்கிறார் ஆவியில். நீதிமொழி சொல்கிறது ஆழங்களில் ஊற்றுகளை அடைத்து வைக்கிறார். இங்கே பாருங்களேன், இங்கே தண்ணியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், ஆனால் தண்ணி கீழே ஓடிக்கிட்டு இருக்கு. கீழே ஓடுனா ஊற்று, மேலே ஓடுனா ஆறு. கீழே இருக்கிற ஊற்றை நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆறு உருவாகும். உண்மையா இல்லையா? அப்போ இந்தியா முழுவதும் ஒரு ஆறு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறீங்களோ அது செழிச்சிடும். உங்கள் ஊருக்குள்ள ஆறே இல்லைன்னு வச்சுக்காங்களேன், ஆறே இல்லாட்டினா கூட உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா ஆறு ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். அப்படித்தான் என் ஆவியிலே சகல விதமான ஆசீர்வாதம் என்கிற ஊற்றுகளை வைத்திருக்கிறார் தேவன். When God says something like an act of faith, ஏதோ ஒரு விசுவாச வேலையை ஒன்று இப்படி செய்யடா அப்படின்னு சொல்லுமா உடனே செய்யும்போது அது ரிலீஸ் பண்ணி விட்டுருது. ஆமென் சொல்லுவோம். ஸோ ஐ வாண்ட் யூ டு பி ப்ராஸ்பர்ட் இன் திஸ் இயர். இந்த வருஷத்தில் நீங்கள் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே போகணும்னு நான் விரும்புகிறேன். இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடாது. என் தலையில் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் எனக்கும் என் கோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் உலகமெங்கும் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, வருஷம் ஃபுல்லாக ஒருத்தன் தேவனுடைய வார்த்தையை சர்ச்சில் கேட்டுக்கிட்டே இருந்து வருஷம் ஃபுல்லாக வறுமையிலே இருப்பான் என்றால் அது அந்த ஊழியக்காரனுக்கு சந்தோஷமானது கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு டீச்சருக்கு நல்லா படிக்கிறேன் 100 பேர் இருந்தாலும் படிக்காத ஒருத்தர் அவன் மேலே எனக்கு கவலையாக இருக்கும். அப்படியே நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, வாரம் வரீங்க, வருஷம் முடியும் போது உங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறதா?
முன்னேற்றம் இருக்கும் பட்சத்தில் அது ஊழியனுக்கு சந்தோஷம். இல்லாவிட்டால் இந்த காலை வேளையிலே அதை சரி செய்யும்படி ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வாராக. ஆமென் சொல்லுவோம். இந்த நாளிலே உங்களுக்கு அறுவடை ஆசீர்வாதங்களை அறுப்பதை பற்றி உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். இப்போதான் விரும்புகிறீங்களான்றீங்களா? ஆமாம், இப்போதான் how to reap the blessings. என் அன்புக்குரியவர்களே, என் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குள் அறுவடைக்குள் அழைத்து செல்வதற்கு என் ஜனங்களுக்கு நான் விதைக்க கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். விதைப்பு என்பது உங்களை பணக்காரராக்குகிற ஒரு விஷயம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். Sowing is the channel of abundant prosperity. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக சத்தியம் தெரிஞ்சாலும் இருந்தாலும் விதைக்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேலே 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 வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமென் ஆமென் ஆமென். நான் விதைப்பு எல்லாம் புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்றவனுக்கு எல்லாருக்கும் வசனம் வச்சுருக்கிறேன். எல்லாருக்கும் வசனத்தோடு தான் வந்திருக்கிறேன். அமைதியாக இருக்கிற உனக்கு வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற எடுத்து. ஆமென் சொல்லுங்கள். விதைப்பு பற்றி பேச விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லுங்கள். நீங்கள் விதைப்பதினால் ஆசீர்வாதத்தை உருவாக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் விதைப்பதால் ஆசீர்வாதத்தை உருவாக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் விதைப்பதால் ஆசீர்வாதத்தை பெருக்குகிறீர்கள். கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். நான் விதைப்பதால் ஆசீர்வாதத்தை உருவாக்கவில்லை, எனக்கு உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் விதைப்பதால் பெருக்குகிறேன் பெருக்குகிறேன் பெருக்குகிறேன். கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென் ஆமென். கொடுப்பது அவர், பெருக்குவது நீ. ஒருத்தனுக்கு 2 கொடுத்தாரு, அவன் 4 ஆக்கிட்டான். ஒருத்தனுக்கு 5 கொடுத்தாரு, அவனை 10 ஆக்கிட்டான். ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு, அவன் ஆமாம் 1 மண்ணுக்குள்ளே போய் என்ன செஞ்சிட்டான்? புதைச்சிட்டான். ஸோ கொடுப்பது அவர், பெருக்குவது நீ. தேவன் சிலுவையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கும்போது எல்லோருக்கும் சமமாக தான் கொடுக்குறாரு. ஆனால் வாங்கின சிலர் அதை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். சிலர் காணிக்கை கூட கொடுக்காமல் போய் சொத்தை விற்று பத்திரத்தை முடித்து ஒரு டீயை வாங்கி குடித்து விட்டு வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். அவர்கள் தேங்கி விடுகிறார்கள். நாங்களோ அவர்கள் தேங்கி விடுகிறார்கள், நாங்களோ மேவி விடுகிறோம், நாங்கள் வளர்ந்து விடுகிறோம். அதை பார்த்தவர்கள் ஏங்கி விடுகிறார்கள். கொடுப்பது உங்களுக்குள் ஆசீர்வாதத்தை உருவாக்காது, ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தை அது பெருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் விதைக்க வேண்டும்? 2 பாயிண்ட் பேசுகிறேன். எங்கே விதைக்க வேண்டும்? 1 பாயிண்ட் பேசுகிறேன். எப்படி விதைக்க வேண்டும்? 1 பாயிண்ட் பேசுகிறேன். கிழிஞ்சுதுறான்றாங்க. யார் அது? கொன்னே விடுவேன். யார் யார் அது? மைண்ட் வாய்ஸுன்னு வாய தெரிஞ்சு. எது? பிசாசு கோட்டை கிழிஞ்சிச்சு. அப்படி சொல்லுங்க. பிசாசு ராஜ்யம் கிழிஞ்சிச்சுறான்ற. வறுமை கிழிந்தது. 2 சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு சும்மா கன் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, why should sow? ஏன் விதைக்க வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, 2 கொரிந்தியர் 9:6. ரொம்ப தெளிவாயிரும். இனிமே அடிக்கடி இதை பேச முடியாது. ஏன் விதைக்க வேண்டும், எதற்கு விதைக்க வேண்டும்? வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய அறுவடையை தேவன் நிர்ணயிக்கவில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாத அறுவடையை அவன் தான் நிர்ணயிக்கிறான். ஏன் விதைக்க வேண்டும் என்றால், தேவன் உன்னுடைய அறுவடை எவ்வளவு என்பதை தான் நிர்ணயிக்காமல் நீயே நிர்ணயித்துக் கொள்வதற்கு ஒரு விடுதலையையும் ஒரு சுதந்திரத்தையும் உனக்கு தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நீ விதைக்க வேண்டும். சொல்றது புரியுதா? இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு 2 இட்லி வைக்கிறேன், வச்சுட்டு 2 இட்லி போதுமானது அப்படின்றேன். எங்கள் வீட்டுக்கு உங்களை சாப்பிட கூப்பிட்டு 2 இட்லி வைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் 2 இட்லி போதும்ன்றது நீங்கள் சொல்லக்கூடாது, 2 இட்லி போதுமான்னு நான் சொல்லணும். டக்குன்னு ஒரு 20 இட்லியை வைக்கிறேன், சரி சாப்பிடுன்னு. அப்போ என்ன சொல்லுவீங்க? சார் 20 இட்லி சாப்பிட்றத நீங்கள் சொல்லக்கூடாது, எத்தனை இட்லி சாப்பிட்றது. இப்போ என்னதான்டா சொல்ல வர? அந்த இட்லி சட்டியை பக்கத்தில் வச்சுருங்க, எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் தான் சுதந்திரம். இந்த இடத்துல நான் உங்கள் விருப்பத்துக்கு விட்டுட்டேன்னா நான் நல்ல
ஹோஸ்ட், நான் நல்ல ஒரு உங்களை அழைத்திருக்கிற ஒரு ஆள். ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து இட்லி வச்சுட்டு போதுமா போதுமாண்ணா, நான் போதும்னு சொல்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருங்க. வெக்கப்படாமல் சாப்பிடுங்க. நான் வெக்கப்படாமல் சாப்பிடுவேன், நீங்கள் வெக்கப்படாமல் வைங்க. என்ன சார், தேவன் ஏன் நம்ம விதைக்கிற சொல்லித்தராரு? அந்த அளவை நீ 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 1000க்கு அதிபதி ஆகிறியா, 100க்கு அதிபதி ஆகிறியா, நீ லட்சாதிபதி ஆகிறியா, இல்லை நீ கோடீஸ்வரன் ஆகிறியான்றத நான் நிர்ணயிக்கலப்பா, நீயே நிர்ணயிச்சுக்க. நம்பர் 1, ஏன் விதைக்க வேண்டும்? என்னுடைய செல்வத்தின் அளவை நான் நிர்ணயிக்கும்படி தேவன் எனக்கு உரிமை கொடுத்துட்டார். நான் பெருக அறுக்கணும் ஆண்டவர், அப்போ பெருக விதைச்சுக்க. நான் சிறுக அறுத்தா போதும், அப்போ சிறுக விதைச்சுக்க. நான் கடன் வாங்கி தான் வாடகை கட்ட போகிறேன், அப்படியே விதைச்சுக்க. நீ இருக்கிற வீடு விட்டு போக போகிறேன், அப்போ விதைக்கவே விதைக்காத. முடிவு யார் கையில்? உங்கள் கையில். 1, அறுவடையின் அளவை தேவன் அல்ல விதைப்பவனை நிர்ணயிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சுதந்திரத்தை தருவதற்காக உங்களை விதைக்க சொல்லுகிறார். இப்போ எவ்வளோ விதைக்கணும்னு சொல்லவே தேவையில்லை. அவன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி விதைச்சிருவான். விருப்பம் ஆளாளுக்கு என்ன செய்யும்? மாறுபடும். அவன் ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிற உரிமையை தேவன் அவனுக்கே கொடுக்கிறார். ஏன் என்னை விதைக்கும்படி தேவன் சொல்லுகிறார்? சொல்லுங்க. ஏன் அளவை நானே நிர்ணயிப்பதற்கு தேவன் விட்டு கொடுத்துறாரு. ஐயா, நான் வேகமாக பணக்காரன் ஆகணும். சிம்பிள், வேகமாக விதைச்சிக்க. நான் வேகமாக பணக்காரன் நினச்சேன் என் வாழ்க்கையில். நான் வேகமாக விதைக்க ஆரம்பித்தேன், வேகமாக பணக்காரன் ஆகிட்டேன். நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணிட்டேன். 4 பேர் அப்படியே வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துருந்தேன். நான் பார்த்து ஆண்டவரே நான் வேகமாக போனேன், லேட் ஆகி போச்சு. பரவாயில்ல, டக்குன்னு ஸ்பீடை கூட்டுனாரு. சக்கன்னு போட்டேன். 5th கியரில் கும் அப்படின்னு காசு பண்ணி. ஆமென் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ அறுப்பீங்க? எவ்வளோ அறுப்பான் ஆண்டவரே? பெருக விதைக்கிறேன்னு பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறேன்னு சிறுக அறுப்பான். அப்படின்னா அறுப்பான்னு என்ன ஆசீர்வாதம்? பெரிய ஆசீர்வாதம் சிறிய ஆசீர்வாதமா? என் கையில் இல்லைப்பா, உங்கள் கையில் இருக்குது. நான் உனக்கு கொடுத்துட்டேன், அது எவ்வளோ ஸ்பீடாக நீ மல்டிப்ளை பண்ணுவோம் பண்ணிக்க. ஆமென் சொல்லுவோம். நம்பர் 1, நான் எவ்வளோ ஆசீர்வாதம் என்பதை நானே நிர்ணயிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் விதைக்கும்படி சொல்லுகிறார். அதனால் நாங்கள் விதைக்கிறோம், நாங்கள் அறுக்கிறோம். நாங்கள் எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ என்ன செய்கிறோம்? அறுக்கிறோம். எத்தனை பேர் விதைப்பையும் அறுப்பையும் உங்கள் வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கைது காட்டுங்க. ஆமாம், நான் பார்த்துருக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் 100கணக்கான பேரை நான் பார்க்குறேன் இந்த ஊழியத்தில். ஆமாம், நிச்சயமாக தேவனை செய்ய. 2வது, ஏன் விதைக்க வேண்டும்? பைபிள் சொல்லுது, விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும். சொல்லுங்களேன். அது தெரிஞ்சால் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அதான் பாதி சொல்லிட்டீங்களே, மீதியும் சொல்லிடு அப்படின்ட்டிங்களா? என்ன விதைப்பும் அறுப்பும்? ஆதியாம் 8:22. சீக்கிரம். பூமி உள்ள நாளளவும். பூமி இருக்கிற நாள் வரைக்கும். பூமி இருக்கான்னு தரையில் தட்டி பாருங்க. சிலுவைக்கு முன்னாடி கிடையாது, அவனுக்கு மண்டையில் நறுக்குன்னு கூட்டு. பூமி உள்ள நாளளவும். பூமி இருக்கான்னு பாரு, தரையில் தட்டி பாருங்க சார். இருக்கா? பூமி இருக்கா இல்லை வானத்து பண்ணிட்டீங்களா? பூமி இருக்கிற நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. கையை தட்டுங்க சார். பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும். சார், நான் விதைக்க மாட்டேன், தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரா? கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அப்படி எதுக்கு விதைக்கணும்? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கல்ல, ஆசீர்வாதத்தை பெருக்குவதற்கு. பெருக்குவது என்பது ஒரு கிருபை. நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம், நீங்கள் வரங்களை பெருக்கலாம், நீங்கள் தாளந்துகளை பெருக்கலாம், நீங்கள் திறமைகளை பெருக்கலாம், நீங்கள் ஊழியத்தை பெருக்கலாம். ஆமா, பெருக்கலாம். பெருக்குவது என்பது இட்ஸ் எ கிரேஸ். இட் இஸ் given to you. அந்த கிரேஸ் என்ன செய்யும்? பெருக்கிட்டே இருக்கும். அப்ப விதைப்பும் அறுப்பும் பூமி இருக்கிற நாள் அளவும் என்ன செய்யாது? சொல்லுங்க சார் கொஞ்சம். மாறாது. God gives the source to Adam, but he wants to God gave the Garden of Eden to Adam. Garden of Eden வந்து அந்த ஆதாம் கொடுத்தப்ப he wanted him to extend the garden. தேவன் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தபோது அவர் என்ன விரும்பினார்னா,
இதை அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினார். அதுக்கு என்ன செஞ்சார்னா, அவனுக்கு கொடுக்குற எல்லா மரத்துலையும் விதை இருக்கிற பழத்தை என்ன செஞ்சார், கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொன்னார், இந்த ஏதேனை நான் உருவாக்குறேன், அடுத்த ஏதேனை கையை தட்டுங்க. ஆமென். ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தாரு. என்னன்னா, he has to extend the boundary of Garden of Eden. That means God did not limit Adam how much he should eat. அடுத்து சொல்றேன், ஏன் விதைக்க வேண்டும். நம்பர் 1, விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் மாறாது. முதல் பாயிண்ட் இதை வச்சுக்காங்க. எப்போவுமே விதைப்பு அறுப்பு இருக்கும், சிலுவைக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா பெருக்கக்கூடிய ஒரு உரிமையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு, ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு. உங்கள் வீட்டில் 7 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேரும் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் பணக்காரனான எல்லாம் சேர்ந்து தானே பணக்காரனாகணும். ஆனால் தேவன் நினைச்சா ஒருத்தனை மட்டும் பணக்காரனாக்க முடியும். முடியுமா முடியாதா? ஒருத்தன் மட்டும் விதைச்சிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்காங்களேன். ஒன்று இழுத்து சொல்கிறேன், நீ விதைக்கிறீல்ல, நீ பணக்காரன் ஆயிடுவில்ல, எப்படி நானும் பணக்காரன் ஆகிடுவேன். அப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் இல்லை தம்பி, தேவன் நினச்சா அவனை மட்டும் பணக்காரனாக்குவார். யோசேப்பு வீட்டில் 12 பேர் இருந்தாங்களாம், ஆனால் ஒருத்தரை மட்டும் துண்டா தூக்குனார் பாருங்க. கை தருங்க அவருக்கு. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபீட் பண்ணி அவன் வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவன் உங்களுக்கு ஈக்குவலாக வர இடத்துல அவன் இருக்க மாட்டான். உங்களை தேவன் ஆசிரியப்பார். நம்பர் 1, எதற்காக விதைக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1, விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் இருக்கும். நம்பர் 2, அறுக்கிற உரிமையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் என்னை அடிமையாய் வைக்கவில்லை, ஆகையால் நீயே விதைச்சு கடன் கொடுத்துட்டார். அவ்வளோதான் மேட்ரு. எதுக்கு நீங்கள் விதைக்கணுங்க சொல்லுங்கள். நான் அடிமை இல்லை சார், அதனால் விதைக்கிறேன். ஆதாம்கிட்ட வந்து கர்த்தர் சொன்னார், ஒரு நாளைக்கு நீ 2 ஆப்பிள் தான்ப்பா சாப்பிடணும். நான் இங்கே கொடுத்துக்கு ஒரு 500 ஆப்பிள் இருக்குது, நீ ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாரா? ஆதாம் எத்தனை ஆப்பிள் சாப்பிடணுன்றதை தேவன் என்ன செய்யலை, கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அப்போ தீர்ந்து போச்சுன்னா என்ன செய்யறது? அதான் விதையை கொடுத்துருக்கேன்ல, கை தட்டும் போது அவருக்கு ஆமென். அப்போ தேவன் ஆதாமுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தாரு. என்ன சுதந்திரம் தெரியுமா? எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்க. எப்படி? எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்க. அப்போ தேவை அதிகமானா அதுக்குள்ளே நான் விதை வச்சிருக்கிறேன், அதை நீ விதைச்சிக்க. ஆமென் சொல்லுவோம். ஸோ God, if God did cultivation, it means he limited Adam's blessing. தேவன் விவசாயம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்காங்களேன், ஆதாம் எவ்வளோ சாப்பிடணும்னு தேவன் தான் நிர்ணயிச்சிருப்பார். ஆனால் ஆதாம் விவசாயம் பண்ணனால கையத்தட்டு. எங்கள் அப்பா சம்பாதிச்சு கொடுத்தாருன்னா நான் வந்து அவர் கொடுக்குறது தான் சாப்பிட்றேன். ஆனால் நான் சம்பாதிச்சேன்னா சொல்லுங்கள், இப்போ எங்கள் அப்பா எவ்வளோ காசு கொடுத்தாலும் போப்பா இப்போ ஒரு ஷூ எடுணும் போது 10,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ இருக்குது, ஆனால் 10,000 ரூபா ஷூ எடுக்கிறேன். 10,000 ரூபா ஷூவா அப்படின்னாலே எனக்கு பாதி என்ன செஞ்சிடும்? ஆமாம் சரி இப்போதைக்கு 5,000 ரூபா ஷூ எடுத்துக்கோங்க. ஆனால் நான் வேலைக்கு போகிறேன், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். இப்போ நான் போகும்போது 20,000 ரூபா ஷூ கூட எடுக்கலாம். ஏன்னா ஏமணி தேவன் அப்படி தம் பிள்ளைகள் இருக்கணும்னு விரும்பினார். அதனால் சொன்னார், ஆதாம் நான் கல்டிவேட் பண்ணேன்னா நான் உனக்கு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும், நீ சாப்பிட்றத நான் லிமிட் பண்ணுற மாதிரி ஆயிரும், நீயே பண்ணிக்க. ஏன்னா நான் உனக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும்னா ஆப்பிள் நிறைய விலையை போட்டுக்க. நான் வந்து பேரிச்சம்பழம் நிறைய விலையை போட்டு அப்புறம் என்ன ஆண்டு வரை எனக்கு உனக்கு எது பிடிக்குதோ அதை செய்டான்னாரு. நம்பர் 2, why should we so be? God has given us a liberty. உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ எதை அறுக்கணுமோ அதை நீங்கள் விதைச்சிங்கன்னா அதை அறுத்துக்கலாமா? ஆமென் சொல்லுங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ ஆமென் 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 சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, எதற்காக விதைக்க வேண்டும் என்றால் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, அதற்காக. ஆமென் சொல்லுவோம். 2 ராஜாக்கள் ஒரு வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13 அதிகாரம், 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14 இருந்து.
அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். ஓகே. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அப்படின்னு ஒரு ராஜா. நல்லா கவனிங்க, எங்க இருங்க, உங்க ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கு. அதான் நான் பேச வரேன். நீங்க 8னா 8 எல்லாம் சொல்லுங்க. நீங்க கோடினா கோடி, நீங்க 1000 கோடினா 1000 கோடி, நீங்க 500 ரூபானா 500 ரூபா, நீங்க பழைய 10 ரூபானா பழைய 10 ரூபா, இதை உங்க கையில கொடுக்குறாரு. விதைப்புக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய லிபர்ட்டி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ எலிசா அப்படி படுத்து கிடக்கிறாரு. எலிசாவுக்கு அந்த அந்த சூப்பர் நேச்சுரல் ஹெல்த் மேலே ஒரு லைட்டு அந்த அளவுக்கு அந்த நாட்களில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் மேபி. எதுவோ அவர் படுத்திருக்காரு. அப்போ யோவாஸ், என் பேர் என்ன, யோவாஸ்னு ஒருத்தன் வரான். அவன் தான் கிங். எல்லாம் சொல்லுங்கள். கிங்கும் சொல்லுங்கள், ப்ராஃபட்டும் சந்திக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் நடக்குது. கைத்தறிங்க ஒரு ஆமென். அவனை கூப்பிடுறான், எலிசா இங்க வாப்பான்னு. வாசிமா. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். உடனே அழுகிறான். ஐயா, மரண படுக்கைக்கு தகப்பனே, ரதமும் குதிரை வீரமும். எலிசா சொல்ற, ரொம்ப ஆக்டிங் கொடுக்காத, இதில் நான் சொன்ன டைலாக்கு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ. சரி, மேட்ருக்கு வாண்டுறாரு. அவன் அழுகிறான். ஒரு ப்ராஃபட் போகிறாருன்னு ஒரு ரியலாகவே அழுகிறான். உடனே இந்த ப்ராஃபட் சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும்பா, அடுத்த வாசிங்க. முக்கியமான சம்பவத்துக்கு அப்புறம் தான் வாசிங்க. எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். கையில் பிடுறான்றான். ஒரு சூப்பரான ஒரு சீனு. வில்லையும் அம்பையும் அந்த ராஜா கையில் பிடிக்கிறான். பிடிச்ச உடனே அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது தம்பி வில்லையும் அம்பையும் பிடிப்பா, பிடி வில்லையும் அம்பையும். இப்படி பிடிச்சிக்கிட்டு ஸ்டேரிங் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கே நீ, வில்லையும் அம்பையும் பிடியா? எப்படி இருக்கு வில்லையும் அம்பையும் பிடியா? பாகுபலி பார்த்த இல்லையா என்ன நீ? வில்லையும் அம்பை இப்படி பிடிறா, அப்படி பிடிக்கிறான். பிடிச்ச உடனே அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். வில்லின் மேல் வை அப்படின்றான். ரெண்டையும் எடுத்துட்டு வந்தானா கையை வில்லு மேல் வைக்கிறான். அடுத்து அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கையை தட்டு, ராஜாவின் கைகள் மேல் வைத்து. எங்கேயோ படத்துல ஸ்டில் பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் அப்பவே வந்துருச்சு சார். எலிசா தன் கைகளை வில்லின் மீது வைத்து ஒரு ராஜாவுக்கு அந்த அனாயிட்டிங்கை எப்படி பாஸ் பண்றான் பாருங்க, இம்பார்ட் பண்றான் பாருங்க. கையை வைத்து அடுத்து இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அந்த ஜன்னலை திறடான்றான். திறந்த உடனே அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். ஒரு அம்பு எடுத்து எய்டா பண்றான். அவனை இழுத்து டம்முன்னு பாருங்க, போய் விழுகுது. இப்போ ஒரு ப்ராஃபஸி சொல்றான் அவன். வாசிங்க. இவன் எய்தபோது அவன் அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரை நின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. ப்ராஃபட்டிக் ஆக்ஷன். ஓகே, அடுத்து நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். நீர் சீரியரை தீர முறியடிப்பீர். இவரனால் உன் கையில் இருந்துச்சுடா. உன் கையில் இருக்கிற வரைக்கும் அது வெறும் அம்பு. என்னைக்கு ஊழியக்காரன் கையில் இணைஞ்சிருச்சோ அது அனாயிட்டட் அம்பு. நீ சீரியரை தீர முறியடிப்படான்ட்டார். வெற்றி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எவ்வளவு வெற்றின்றத நீ தான் முடிவெடுக்கணும். இப்ப சொல்றாரு பாருங்க, அடுத்த வாசிங்க. பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அம்ப பிடுறான்றார். பிடி. அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். தரையில அறா, இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அம்பு. அம்பா வில்லாம எதை பிடிச்சாமா? வில்ல பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அம்பு வில்ல ஓரமா வைப்பா, இடிச்சிருப்பு தான். வச்சுட்டியா? அம்பு பிடி. அம்பு எடுத்து தரையில் அடி. நல்லா குனிஞ்சாடுறா. ஒரு தடவை தான் அடிப்பியா? அவனை விட மோசமா இருப்பா. அவனாச்சும் 3 தடவை அடிச்சான். வாசிமா. அவன் 3 தரம் அடித்து நின்றான். என்ன அவன் 3 தடவை அடிச்சுக்க, நீ ஒரு தடவை அடிச்சுக்க. அறா டம் 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 அடிச்சான். எலிசா எண்ணிக்கிட்டே இருக்கான். 1 2 3. வாசிமா. அது சொல்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி நீர் 5-6 விசை அடித்தீரானால். மனுஷனடா நீ? அந்த வில்லு வந்து கீழே இருக்கிற சீரியாடா. அது ஒரு சிம்பல்ரா. 5-6 தடவை நீ அடிச்சிருந்தீனா அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர். தீர முறிய அடிச்சிருப்ப. இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். 3 தடவை தாண்டா நீ அடிச்சிருக்க. அதனால 3 தடவை தான் முறியடிப்ப. வெற்றியை எலிசா கொடுத்தான். அது எவ்வளவு பெரிய வெற்றி என்பதை இவன் தான் நிர்ணயிக்க வேண்டும்.
கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு காணிக்க போடு அப்படின்றாரு. அவன் டக்குன்னு 10 ரூபா கிழிஞ்ச 10 ரூபா திரும்ப போடுறான். தேவனுடைய மனுஷன் கோபமாகி, நீ இதைத்தான் போட்ட, நீ இதைத்தான் அறுப்ப, ஆனா நீ எதை போட்டிருக்கணும், பிங்க் கலர் நோட்டையும் ஆமா கிரீனையும் வந்து அட்லீஸ்ட் நீ போட்டிருந்தா நீ அதை அறுத்திருப்ப. வெற்றி நிச்சயம், இது வேற சத்தியம். ஆனா ஹவு மச் அப்படின்றத நீ தான் நிர்ணயிக்கணும். கையை தட்ட வருது அவருக்கு. ஆமென். தேங்க்யூ.